மக்களின் சேவகர்களுக்கு வணக்கம். மேக்ஸ் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கலாம். ஒரு தாயார் தன்னுடைய மகளின் வயதை போல் 5 மடங்கு வயதில் பெரியவர். 2 ஆண்டுகளுக்கு பிறகு தாயின் வயது மகளின் வயதை போல் 4 மடங்கு எனில் தாயாரின் தற்போதைய வயது என்ன? ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். ஒரு தாயார் ஒருத்தவங்க இருக்காங்க, மகள் ஒருத்தவங்க இருக்காங்க. ஓகேங்களா? தாயார் மகள். தாயினுடைய வயதானது மகளின் வயதை போல் 5 மடங்கு. மகளோட வயதை நம்ம எக்ஸ்னு வச்சுக்கிட்டோம்னா தாயோட வயது 5x அப்படின்னு சொல்லி கிடைக்கும். 2 ஆண்டுகளுக்கு பிறகு 2 பிளஸ் தாயின் வயதானது, தாயின் வயது எப்படி இருக்கும், மகளோட வயது எப்படி இருக்கும்? பொதுவாக நமக்கு 2 கூடி இருக்குமா, அப்ப இங்க x+2 கிடைக்கும், இங்க 5x+2. ஏன்னா 2 வருஷம் கழிச்சு, அப்ப 2 வயசு நம்ம 2 பேருமே கூடி இருக்கும். 5x+2. இப்ப பாருங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, 2 ஆண்டுகளுக்கு பிறகு தாயின் வயது மகளின் வயதை போல் 4 மடங்கு. தாயின் வயது, இந்த தாயின் வயது இருக்குல்ல, இந்த தாயின் வயதானது எப்படி இருக்குதான், மகளின் வயதை விட 4 மடங்கு அதிகமா இருக்கான். மகளின் வயதை போல் 4 மடங்கு எணி. அப்ப மகளின் வயது x+2, இதோட 4 மடங்கு அப்படின்றாங்க. அப்ப இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குமா, 5x+2 4x, அது 2 8. அப்ப இந்த 4x வந்துன்னா -4x, 5x - 4x x, இந்த +2 அங்கிட்டு போச்சுன்னா -2. அப்ப நமக்கு 6 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அப்ப x 6 சொல்லி கிடைச்சது அப்படின்னா அப்ப தற்போதைய வயது கண்டுபிடிக்கணும், இங்க சப்ஸ்டிட் பண்ணுவோம். 5 30 அப்படிங்கிறது தான் ஆன்சர். இல்ல அப்ப தாயின் தற்போதைய வயது 30. ஆனா ஆப்ஷன்ல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 30 அப்படிங்கிறது இல்ல. கொஸ்டின்ல இப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஆனா ஆன்சர் என்ன அப்படின்னா 30. மேபி இங்கிலீஷ்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த ஆப்ஷன் வச்சிருப்பாங்க. ஆன்சர் வந்து இதுல 60 சொல்லி கொடுத்துருப்பாங்க டென்டேட்டிவ் கீழ. ஆனா ஆன்சர் என்ன அப்படின்னா 30 அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஆன்சர் வந்து 30 வயது. தாயாரின் தற்போதைய வயது 30. தேங்க்யூ.